வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஸோ கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ல பார்க்க போறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண் பெண் என்று யார் மேல் உண்மையில் அன்பு வைத்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அவர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம், நம்ம உண்மையா இருக்கோம்ல, அப்போ அவங்களும் உண்மையா இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டு. பட் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க என்னதான் ஒருத்தங்க மேல உண்மையான அன்பு வச்சாலும் கூட அவங்க உங்க மேல உண்மையான அன்பு வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. நிறைய பேர் லைஃப்ல இந்த ஒரு விஷயம், அதாவது நம்ம உண்மையா இருக்கோம், ஸோ அவங்க உண்மையா இருப்பாங்கன்றத நம்பி கடைசியில வாழ்க்கையில ஏமாந்து தான் போறாங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க உண்மையா இருக்கீங்கன்றதுக்காக அவங்களும் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு தான். அதே மாதிரி யாரை பண்றோன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா லைஃப்ல நீங்க தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திக்க மாட்டீங்க. இல்ல லைஃப் லாங் பிரச்சனையாவே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. ஸோ கைஸ், என்னைக்குமா இருந்தாலும் சரி, லவ் பண்ற தாட் இருக்குன்னா யார் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. தெரியாம பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஏன்டா பண்ணுன்றத நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்களை காதலித்த ஆண் பெண் உங்களை விட்டு சென்ற பிறகு மீண்டும் அவருடன் நீங்கள் காதல் பயப்பட்டால் கண்டிப்பாக யார் விட்டு சென்றார்களோ அவர்களுக்கு உங்கள் மேல் மீண்டும் அதே உண்மையான காதல் வரவே வராது. ஐ மீன், ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக்கப் ஆயிருக்கும் ஒரு சில காரணங்கள்னால. நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க, சேர்ந்து வாழ்றீங்க அப்படின்ற போது நிச்சயமா இதற்கு முன்பு இருந்த அந்த காதல், யார் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபுல் காதல் வருமானு கேட்டீங்கன்னா வராதுங்க. நீங்க இதற்கு முன்பு அவங்க பார்த்த கேரக்டரும் இப்ப இருக்கக்கூடிய கேரக்டரும் வேறையா இருக்கும். அண்ட் அவங்களுக்கான அந்த ஒரு முக்கியத்துவம் கூட உங்களுடைய லைஃப்ல இருந்து குறையறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லைஃப்ல இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி இருக்காம அதற்கு ஆப்போசிட்டான விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. முக்கியமா சொல்ல போனா இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்றதால உங்களுக்கு அவங்க மாறிட்டாங்கன்றது தெரியதோடு சில நாட்கள்லயே உங்களுக்கு அவங்கள பிடிக்காம போறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாகவே இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நபர் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் உங்களுக்காக அதிக அளவில் அன்பு காண்பித்துக் கொண்டிருப்பார். இப்போது புரியாது, அவருடைய அன்பு இல்லாத போது தன் உண்மை புரியும். அதாவது பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா அன்பு தானே அப்படின்னு இலக்காரமா ஒரு விதமா கேவலமா பார்ப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு அந்த அன்புன்ற ஒரு விஷயத்து மேல மதிப்போ இல்ல நம்ம மேல அன்பு காமிக்காங்க, நம்ம அவங்களுக்கு உண்மையா இருக்கணுன்ற அந்த தாட்டோ கிடையவே கிடையாது. என்னமோ பண்ணு, நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய பல பேர் உண்மையா இருக்கவங்களை ஏமாத்திக்கிட்டும் நல்லா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணாம ஏமாத்திக்கிட்டும் இருப்பாங்க. இப்படி நீங்க பண்றது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இது உங்களுக்கே திருப்ப கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணி ஒருத்தங்களை ரொம்பவே ஏமாத்துறதுங்கிறது முட்டாள்தனம். கடைசியில உங்களுக்கு கிடைக்காத போதுதான் அதனுடைய அருமைன்றது புரியும். ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்நாளில் சிரிப்பதற்கும் அழுவதற்கும் மட்டுமே 2 வருடங்களை இதற்காகவே செலவிடுகிறார்கள். உண்மையை சொல்லணும்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. இங்க நம்ம லைஃப்ல என்னதான் நம்ம ஒருத்தவங்க மேல உண்மையான அன்பு வச்சாலும் சரி, அவங்களுக்காக எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்தாலும் சரி, அவங்க தான் நம்ம உலகம்னு நினைச்சு அவங்களுக்காக வாழ்ந்தாலும் சரி, கடைசியில அவங்க நமக்கு பண்ணக்கூடிய விஷயம் ஏமாற்றம் தான். அதுல நமக்கு கிடைக்கக்கூடியது அழுகைதான். இங்க பல பேருடைய வாழ்க்கைன்றது முழுக்க முழுக்க இரவு அப்படின்றது அழுகையாக தான் இருக்கு. எல்லோருமே கண்ணீரோட தான் தூங்குறாங்க. தூக்கத்தை தொலைச்ச நபர்களும் இருக்காங்க இந்த கண்ணீர்னால. உண்மையை சொல்லணும்னா உங்க லைஃப்ல நீங்க யாரை வேணாலும் விரும்புறாங்க, தப்பு கிடையாது. ஆனா பர்டிகுலர் போர்சன் சரியான போர்சனை விரும்பல அப்படின்னா லைஃப் லாங் நீங்க அழுதுகிட்டோம் கண்ணீரோட தான் வாழ்க்கையில் இருக்கணும். சில பேர் லைஃப்ல நடக்கும் எப்படின்னா வேற மாதிரி. அதாவது அவங்களுக்கு எதிர்பார்க்காத கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச் மேரேஜா இருக்கலாம், இல்ல திடீர்னு வந்திருக்கும் ஒவ்வொரு சில தினங்கள் மாதங்களுக்குள்ள அவங்களை அறியாமலே அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு அந்த காதல் திருமணத்துல முடிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட காதல் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. அதாவது அவங்க வாழ்க்கை முழுக்க இவங்க கூட வாழ்ந்து நடப்பாங்க. அதுல அவங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். ஸோ எப்படிப்பட்ட பர்சன்றதை வச்சுதான் லைஃபை தீர்மானிக்க முடியும் இந்த விஷயங்களுக்கு. நீங்கள் எத்தனை பேரை காதலித்தாலும் ஒவ்வொரு காதலும் உங்களுக்கு அதற்கு முன்பு இருக்கும் காதலை விட இதுதான் உங்களுக்கு சரியானது, சிறந்ததாக இருக்கிறது என்றால் நீங்கள் அதற்காக மீண்டும் மீண்டும் காதலிக்க முடியாது. அது காதலே கிடையாது. இங்க நிறைய பேர் லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, பிரேக்கப் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வேற ரிலேஷன்ஷிப் போலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அதுக்கான விஷயங்கள் பண்ணி வேற ரிலேஷன்ஷிப்லேயே போயிடுறாங்க. பட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அவங்க கூட இருந்ததோட அவங்க கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் பெஸ்ட்ன்னு தோணுது அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒன்னை விட ஒன்று பெட்டரா இருக்கும், ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். பட் அதுக்காண்டி நம்ம ஒவ்வொருத்தங்களை விட்டு ஒவ்வொருத்தங்களை பெட்டரா கிடைக்குது போயிட்டே இருந்தா அங்கே அது எங்க போய் முடியும் நீங்களே சொல்லுங்க.
ரிலேஷன்ஷிப்னா ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க இருக்கணும். அதிகபட்சம் தப்பான மனிதர்கள் எடுக்கணும்னா ஒரு 2ஆ கூட மாறலாம், இல்ல 3ஆ கூட மாறலாம். ஆனா மறுபடியும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு இதோட வேற ஒருத்தவங்க பெட்டரா கிடைப்பாங்க, எனக்கு இதோட வேற ஒருத்தவங்க பெட்டரா கிடைப்பாங்கன்னு எப்படி சொல்றதுன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் பிரேக்கப் பண்ணிட்டு வெளியே வராங்க பாத்தீங்களா, ரொம்ப பெரிய முட்டாள்தனங்க. அது காதலே கிடையாது உண்மையை சொல்ல போனா உங்க லைஃப்ல நீங்க பண்ணக்கூடிய விஷயம். ஸோ உங்க லைஃப்ல என்னைக்கா இருந்தாலும் சரி, யாரை விரும்புறீங்கன்றதை யோசிங்க, எப்படிப்பட்ட போர்ஷன்றதை பாருங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறங்க, பார்ட்னர்ஷிப்பையும் தேர்ந்தெடுங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல பேர் அதெல்லாம் பார்க்காம சும்மா அப்படின்றதுக்காக லவ் பண்ணிடுறாங்க. கடைசியில் என்ன நடக்குன்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காக ஒரு பொண்ணை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போறதும், அண்ட் இன்னும் சில பேர் அதில் வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்றது, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை செய்ய வைக்கிறதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை பண்றாங்க. நிறைய பேர் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் பல பேர் அப்படின்ற மாதிரி தான் ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க சரியா தெளிவா இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் அதில் ஒருத்தங்களா மாறிடுவீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, பி கேர்ஃபுல். ஸோ சேஃப் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். சீதடா, பை பாய்.